என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி. இதனை நீ நழுவ விடாமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் உன் அம்மா எப்பொழுதும் உனக்கு எச்சரிக்கையான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த தாயானவள் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து வந்திருக்கின்றேன். ஏனென்றால் என் பிள்ளைக்கு நல்ல விஷயத்தை சேர்க்க வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு அதனை முழுவதுமாக சொல்லிவிட வேண்டும் அல்லவா? இந்த அம்மா சொல்கின்ற விஷயத்தில் உன் மனதிற்கு நல்ல தெளிவினை கொடுக்கும். அப்படி ஒரு விஷயத்தை தான் நான் உன்னிடத்தில் சொல்வதற்காக இன்று வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, நீ என்னை அம்மாவாக நினைக்கின்றாயோ இல்லையோ, நான் என்னுடைய பிள்ளையாக நினைத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி என்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை நல்லபடியாக நடத்துவதற்காக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய உண்மையான அன்பினை புரிந்த என் குழந்தை நிச்சயமாக இந்த வாக்கினை கேட்காமல் சென்றுவிட மாட்டார்கள். உன்னுடைய ஆசைப்படி நான் எப்பொழுதும் உன் வீட்டு வாசலில் காவலாக நின்று கொண்டுதான் இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, நீ செல்கின்ற பாதையிலும் எப்பொழுதெல்லாம் உனக்கு உதவிகள் தேவைப்படுகின்றதோ, தைரியம் தேவைப்படுகின்றது என்று நினைக்கின்றாயோ, அப்பொழுதெல்லாம் உன் மனதிலே நான் புகுந்து உனக்கு தைரியத்தையும் மன வலிமையையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதனால்தான் என் அன்பு பிள்ளை, இப்பொழுது சில காலமாக நீ தைரியத்தோடு எல்லா விஷயத்தையும் நான் நன்றாக வைத்திருக்கின்றாய் அல்லவா? நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கவனித்து கொண்டுதான் வருகின்றேன். எல்லா நிகழ்வுகளையும் நீ எப்படி நடந்து கொள்கின்றாய், எப்படி உன்னுடைய குணங்கள் இருக்கின்றது, எப்படி நேர்மறையான எண்ணங்களை அதிகமாக வைத்திருக்கின்றாய் என்பதையெல்லாம் இந்த அம்மா கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, உன்னுடைய கஷ்டங்களையும் உனக்கு வந்த பிரச்சனைகளையும் நான் பார்க்காமல் இல்லை. நீ கேட்கலாம், அம்மா, இத்தனை காலமும் சில விஷயங்களில் எல்லாம் நான் கஷ்டப்பட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தேன் அல்லவா? அப்பொழுது நீ எனக்கு உதவிகளை செய்திருக்கலாமே என்று கூட நீ கேட்கலாம். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நீ நினைத்து கேட்கின்ற விஷயங்கள், உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு தெரிந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இருக்கின்றது. அதனை யாராலும் மாற்ற முடியாது அல்லவா? என் பிள்ளை சில கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தால்தான் வாழ்க்கையை முழுவதுமாக கற்றுக்கொள்ள முடியும். நீ கற்றுக்கொண்ட பாடத்தில் இருந்துதான் மீண்டும் அந்த கஷ்டங்கள் உனக்கு வராமல் உன் எதிர்காலத்தில் அதையெல்லாம் நீ தவிர்க்க முடியும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. இன்னும் உனக்கு சொல்ல போனால், இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கைக்குள் வருகின்றது. உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் யார் யார் என்பதையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய கஷ்டத்தில் யார் உனக்கு உதவி செய்தார்கள் என்பதையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? உனக்கு அதையெல்லாம் அடையாளம் காட்டுவதற்காகவே இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வருகின்றது. யாரை நீ நம்ப முடியும், யாரை நீ நம்பி இருக்கக்கூடாது, உன்னுடைய எல்லை எதுவரை இருக்கின்றது, நீ எதையெல்லாம் நீ செய்துவிடக் கூடாது என்பதையெல்லாம் இது போன்ற கஷ்டங்களும் சோதனைகளும் தான் உனக்கு உணர்த்துமே தவிர வெறும் வாய் வார்த்தைகளால் அதையெல்லாம் தீர்த்துவிட முடியாது. ஒரு முறை இதையெல்லாம் நீ பட்டு அனுபவித்து விட்டாய் என்றால் அது உன் வாழ்க்கையில் மீண்டு வராதபடி நீயாகவே பார்த்து கொள்வாய் அல்லது தவிர்த்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. ஆனாலும் உன் அம்மா இந்த கஷ்டங்களிலிருந்து எல்லாம் நீ மீண்டு வருவதற்கான வழிகளை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதையும் உன்னால் மறுக்க முடியாது.
என் பிள்ளையே, சில நாட்களாக நீ சந்தோஷமாக இருப்பதையெல்லாம் இந்த அம்மா பார்த்து விட்டேன். எல்லோரும் எல்லா சூழ்நிலைகளும் சந்தோஷமாக இருந்து விட முடியாது. உனக்கு சில இடங்களில் சந்தோஷம் இருக்கின்றது என்றால் அதனை மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டும். எங்கே இதன் பிறகு நமக்கு கஷ்டம் வந்துவிடுமோ, நாம் அதிகமாக சந்தோஷப்படுகின்றோமோ என்றெல்லாம் நீ பயந்திருக்க கூடாது. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறித்தான் வர செய்யும். ஆனால் இன்பம் வரும்பொழுது சந்தோஷமாக இருப்பதும், துன்பம் வரும்பொழுது ஐயோ எனக்கு துன்பம் வந்து விட்டதே, இனி என்ன செய்வேன் என்று புலம்பும் முழுவதுமாக வாடிக்கையாக இருக்கக்கூடாது. இந்த சூழ்நிலைகளை எப்படி கடந்து வர வேண்டும், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் உன்னுடைய சிந்தனைகள் இருக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து நீ பயந்து நிற்கக்கூடாது. என் செல்ல குழந்தையே, சில நேரங்களில் நீ சிரிப்பதற்காகவே பயப்படுகின்றாய். ஏனென்றால் இப்பொழுது நாம் சிரித்துவிட்டால் அடுத்தது கஷ்டம் வந்துவிடுமோ, நாம் இப்பொழுது நன்றாக இருக்கின்றோம் என்று மற்றவர்களிடத்தில் சொல்லிவிட்டால், அதுவும் சில துரோகிகளுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிந்துவிட்டால் எங்கே அவர்கள் மீண்டும் நமக்கு பிரச்சனைகளை கொடுத்து விடுவார்களோ என்று நீ அஞ்சி பயப்படுகின்றாய். நீ நன்றாகவே இருந்தாலும் நீ சிரமத்தில் இருப்பதை போன்று ஒரு தோற்றத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை உன் மனதில் சில சமயங்களில் வைத்திருக்கின்றாய். மனதில் இருக்கின்ற அந்த எண்ணங்கள் தான் உனக்கு எதிர்மறையான எண்ணங்களையும் உருவாக்கி விடுகின்றது. என் அன்பு குழந்தையே, நீ ஒருவரிடத்தில் உன்னை பற்றி பெருமையாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி சந்தோஷமாகவும் சொன்னாயானால் அந்த நேரத்தில் உடனே உனக்கு கஷ்டங்கள் வந்து விடுகின்றது. அது போன்ற நபர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ தவிர்த்து விடுவது நல்லது. ஏனென்றால் அப்படிப்பட்டதுதான் உனக்கு கண்திருஷ்டி ஏற்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் என் குழந்தை உனக்கு அடுத்தடுத்து கஷ்டங்களும் வந்து விடுகின்றது. அதனால் நீ கண்திருஷ்டி படாமல் உன்னை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கு முதலில் உன்னிடத்தில் என்ன இருக்கின்றது, நீ எப்படி இருக்கின்றாய் என்பதையெல்லாம் மற்றவர்களிடத்தில் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டாம். என் பிள்ளையே, நீ சந்தோஷமாக இருக்கின்றாய் என்பதனை மற்றவர்களுக்கு தற்பெருமையாக நீ சொல்லி வெளிப்படுத்திவிட்டாய் என்றால் உன்னுடைய நிலைமையானது தலைகீழாக மாறிவிடுகின்றது. என் அன்பு பிள்ளையே, மற்றவர்கள் உன்னை பார்த்து என்ன நினைக்கின்றார்களோ அதையெல்லாம் நினைத்துவிட்டு போகட்டும். அதற்கெல்லாம் நீ ஒரு பொழுதும் இவர்கள் இப்படி நினைப்பார்களோ அவர்கள் அப்படி நினைப்பார்களோ என்று சிந்தனைகளெல்லாம் தேவையில்லை. உன் மனதில் நீ அதை வைத்து கொள்ள வேண்டாம். நீ எவ்வளவு கஷ்டப்படுகின்றாய், எவ்வளவு சிரமப்படுகின்றாய் என்பது இந்த தாயானவள் எனக்கு மட்டுமே தெரியும். மற்றவர்களுக்கு தெரியாது அல்லவா? அவர்களுக்கு உன்னுடைய பாதி மட்டுமே தெரியும், மறுபாதி தெரியாது அல்லவா? ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற உலகம் அப்படிப்பட்டது. அதனால் நீ எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டிருக்காதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.